السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ரை 100 தடவைகள் ஓதுவோம். இதனுடைய சிறப்பை அறிந்தால் இதனை யாரும் ஓதாமல் இருக்க மாட்டார்கள். சிறிய ஒரு வார்த்தை, ஆனால் ஏராளமான சிறப்புகள் நிறைந்த திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான். நம்முடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்வான். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாட்களிலே சிறந்த நாள் இந்த ஜும்ஆவுடைய நாள். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம் மிகச்சிறந்த நேரம். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். இந்த நேரத்திலே நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். அதே போன்று திக்ருகளில் ஈடுபடுவோம், துஆக்களில் ஈடுபடுவோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ர் மிகச்சிறந்த ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. சுபஹானல்லாஹ். சுபஹானல்லாஹ் என்ற ஒரே ஒரு வார்த்தை, அல்லாஹ் மிகவும் தூயவன். இந்த திக்ரை நாம் 100 தடவைகள் ஓதினால் 1000 நன்மைகள் அல்லாஹ் எழுதுகின்றான். அதே போன்று 1000 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறினார்கள் இந்த திக்ரை. அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த திக்ரை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்குவான். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் சிறிய ஒரு திக்ர், சுபஹானல்லாஹ் என்ற ஒரே ஒரு வார்த்தை, 1000 நன்மைகள் எழுதப்படும், 1000 பாவங்கள் மன்னிக்கப்படும். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்ராக இந்த திக்ர் இருந்து கொண்டிருக்கின்றது.